டெல்லி சென்றிருக்கிறார் விஜய் சிபிஐ விசாரணைக்காக. ஒரு கருப்பு உடை அணிந்து சிரிப்போட டாட்டா காமிச்சிட்டு போயிருக்காரு. விஜயை வந்து கைது பண்ணிடுவாங்க, திகார் சிறையில் அடைச்சிருவாங்க, விஜய் வந்து களி திங்க போறாரு, இப்படிலாம் டெல்லியில் ஒரு வாரம் தங்க போறாரு. ஏன்னா இந்த மாதிரியான பல தகவல்கள் வரும்போது நமக்கெல்லாம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இவர் சாப்பிட என்ன வேணும் இல்லது நான் முழுக்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றேங்கிற அங்கே பேசின இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு உறுதியானதாக நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு யூகமாக அநேகமாக இங்கே கிளம்புனதே 7 மணின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் இறங்கி அந்த அலுவலகத்துக்கு போகிறதுக்கான நேரம் கூட மிகச்சரியாக இருக்கும். புரியுதா இல்லையா? அதெல்லாமல் ஒருவேளை அந்த போக்குவரத்து நெரிசலில் மாட்டினா இவர் அந்த நேரத்தில் விசாரணைக்கு போக முடியாது. அதனால் அங்கே இருக்கிற காவல்துறை கூட இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கலாம். அதனால் இவர் ஒன்வேயில் விஜயை அழைச்சிட்டு போனதுனாலேயே வேறொரு அர்த்தம் நமக்கு தோன்றுவதும் தேவையற்றது, கற்பிப்பதும் தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு பக்கம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சென்சார் போர்டு பிரச்சனை, இன்னைக்கு மேல்முறையீடு மனு, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை டெல்லியில். ஸோ இது எல்லாமே எங்கே போய் முடியுது? விஜய் தங்கள் பக்கம் திருப்புவதற்கு இதெல்லாம் பாஜக பயன்படுத்துதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அந்த கேள்வியில் நியாயமும் உண்டு தான். மிரட்டி அந்த பக்கம் நகர்த்தும் அப்படின்னு நான் நம்பலை, நான் நினைக்கல. இப்போ ஒரு பெரிய படம், கடைசி படம், அதுவும் டேட்டை மாற்றி இன்னைக்கு எப்போ ரிலீஸ் ஆகும்னே தெரியல. இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு. விஜயோட மனநிலை என்னவா இருக்கு? நிச்சயமாக அவருடைய மனங்கிறது சஞ்சலப்பட்டு இருக்கும், அதில் எந்த மாற்றமே இல்லை. மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அதே நேரம் இதெல்லாம் விஜயை வந்து குலைத்து விடாது, அப்படியே அவரை முடக்கி போட்டுடாது. அது எனக்கு ரொம்ப உறுதியாக தெரியும். விஜய் வந்து ஜனநாயகன் படம் தள்ளி போனதுங்கிறது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அது விஜய் நிச்சயமாக யோசிச்சிருப்பார்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த காணொலியை பார்த்த பிறகு அவருக்கு தோணணும், திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். டெல்லி சென்றிருக்கிறார் விஜய் சிபிஐ விசாரணைக்காக. ஒரு கருப்பு உடை அணிந்து சிரிப்போட டாட்டா காமிச்சிட்டு போயிருக்காரு. ஆனால் இன்னைக்கு செய்திகள் என்ன வருது அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் விசாரிக்கிறாங்க 11:30 சாப்பிட கூட அவர் கேட்கும்போது இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு விஜய் சொல்லிட்டு நான் முழு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்ற மாதிரி சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ விசாரணைங்கிறது தாவேக்கா கேட்டது தான். என்னென்னா இங்கே கரூர் சம்பவம் நடந்த பிறகு தமிழ்நாட்டு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் உச்சநீதிமன்றம் போய் இவர்களுடைய வழிகாட்டுதல் அல்லது இவர்களுடைய வேண்டுகோளின்படி தான் இந்த சிபிஐ விசாரணையே நடக்குது. அதற்கு வந்து விஜய் வந்து அவங்க கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை தான். ஒருவேளை விஜயை வந்து அவங்க கூப்பிட்டு விசாரிக்கலை அப்படின்னா தான் இந்த சிபிஐ விசாரணை மீதே மக்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா அது, இதுக்கு முக்கியமான ஒருத்தரே விஜய் தான், அவரை பார்க்க வந்த இடத்துல தான் இந்த துயர சம்பவமே நடந்திருக்கு. அப்போ அவரை கூப்பிட்டு விசாரிக்கலையே, அப்போ இவர் பாஜகவுடைய பி டீம்ங்கிறது உண்மைதானா அப்படிங்கிற சந்தேகங்கள் கூட மக்கள் மனதில் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு வாய்ப்பு இல்லாமல் சிபிஐ வந்து விஜய் வந்து விசாரணைக்கு கூப்பிட்ருக்கு, அதுக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த விசாரணையே வந்து வேறொரு வகையில் வந்து ஒரு தவறான கருத்துக்களை எல்லாம் பரப்புகிறாங்க. விஜயை வந்து கைது பண்ணிடுவாங்க, திகார் சிறையில் அடைச்சிருவாங்க, விஜய் வந்து களி திங்க போகிறாரு, இப்படிலாம் டெல்லியில் ஒரு வாரம் தங்க போகிறாரு. ஏன்னா இந்த மாதிரியான பல தகவல்கள் வரும்போது நமக்கெல்லாம் ஒரு சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்கள சொல்லியும் குற்றம் இல்லை. என்னென்னா அந்த தமிழ் சினிமாக்களை பார்த்து சிபிஐ விசாரணை இப்படி தான் இருக்கும், அப்படி சட்டையெல்லாம் கலட்டிட்டு பேர் பாடியோடு அவர் அப்படி ஒரு சேரில் கட்டி போட்டு விசாரிப்பாங்களாம் இவங்க நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இது வந்து ஒரு வழக்கமான ஒரு விசாரணை தான். அந்த அடிப்படையில் தான் அவர் அதுக்காக போயிருக்கார். பட் அதே நேரம் நமக்கு சில கேள்விகளும் இருக்குது. என்னென்னா சிபிஐ அலுவலகங்கிறது டெல்லியில் மட்டும் கிடையாது, சென்னையிலையும் உண்டு தானே. அப்போ நீங்கள் நினைத்தா சென்னையிலேயே விஜய் வந்து விசாரிச்சிருக்கலாம். விஜய் மட்டும் இல்லை, தாவேக்கா நிர்வாகிகளே நீங்கள் இங்கே வச்சு விசாரிச்சிருக்கலாமே, ஏன் நீங்கள் வந்து டெல்லி வரைக்கும் கூப்பிடணும்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை இவர்களை டெல்லிக்கு கூப்பிடுறது, அந்த மொழி தெரியாத ஒரு இடத்துல வர்றது அப்படிங்கிறது சிலருக்கு வந்து ஒரு பதட்டத்தையும் ஒரு மாதிரியாக வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுத்து வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. முக்கியமாக விஜயை அங்கே அழைத்திருப்பதற்கு இது போன்ற ஒரு மலிவான காரணங்கள்லாம் இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இவர் சாப்பிட என்ன வேணும் இல்லது நான் முழுக்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றேங்கிற அங்கே பேசின இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு உறுதியானதாக நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு யூகமாக வருகிற செய்தியாக தான் நான் பார்க்குறது. ஓகே, ஆனால் ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒன் வே ரோட்லேயே வந்து விஜய் வர சொன்னது,
கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு உச்சகட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்ல வருது? இல்லை, ஒன்றுமே சொல்ல வரல. விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், ஏற்கனவே அவருக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி வந்து அவரை அழைச்சிட்டு போனதாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் இவர் விசாரணைக்கு ஆஜராகணும். அநேகமாக இங்கே கிளம்புனதே 7 மணின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் இறங்கி அந்த அலுவலகத்துக்கு போகிறதுக்கான நேரம் கூட மிகச்சரியாக இருக்கும். புரியுதா இல்லையா? அதெல்லாமல் ஒருவேளை அந்த போக்குவரத்து நெரிசலில் மாட்டினா இவர் அந்த நேரத்தில் விசாரணைக்கு போக முடியாது. அதனால் அங்கே இருக்கிற காவல்துறை கூட இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கலாம். அதனால் இவர் ஒன்வேயில் விஜயை அழைச்சிட்டு போனதுனாலேயே வேறொரு அர்த்தம் நமக்கு தோன்றுவதும் தேவையற்றது, கற்பிப்பதும் தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு பக்கம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சென்சார் போர்டு பிரச்சனை, இன்றைக்கி மேல்முறையீடு மனு, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை டெல்லியில். ஸோ இது எல்லாமே எங்கே போய் முடியுது சார்? எந்த இடத்துல போய் முடிச்சு போடுது? எல்லா சாலைகளும் பாஜகவை நோக்கி அப்படின்னு எல்லாருக்கும் தோன்றுவது இயல்பு தான். ஆனால் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வெவ்வேறு பிரச்சனை. ஒன்று ஜனநாயகன் என்கிற படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனை ஏற்பட்டதற்கே விஜய் தான் காரணம், அதையும் நம்ம மறுக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக இவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவத்தினுடைய விசாரணை. ஆனால் கோஇன்சிடெண்ட்டாக ரெண்டுமே ஒரே நாளில் நடக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி என்பது ஒரு அரசியல் அதிகாரத்தின் மையமாக இருப்பதால் இது ரெண்டுமே டெல்லியில் நடப்பதை வைத்து பல்வேறு யூகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, விஜயை தங்கள் பக்கம் திருப்புவதற்கு இதெல்லாம் பாஜக பயன்படுத்துதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அந்த கேள்வியில் நியாயமும் உண்டு தான். ஆனால் எனக்கு தெரிந்து இதெல்லாம் விஜயை வந்து மிரட்டி அந்த பக்கம் நகர்த்தும் அப்படின்னு நான் நம்பலை, நான் நினைக்கல. ஓகே, ஆனால் சந்திக்கிறதுக்கு யாராவது முயல்வாங்களா? விஜய் இப்போ தங்கியிருக்க ஹோட்டல், ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு மேபி இருக்கலான்றாங்க. அப்படின்னும் போது யாராவது ஒருத்தங்க சந்திச்சாலே அரசியலில் அது பெரிய பேசு பொருளாக மாறும் இல்லையா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ பொதுவாகவே விஜய் இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அரசியல் கட்சியின் தலைவர். அவருடைய ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படுகிறது, ஊடகங்களாலும் கவனிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அவர் வீட்டிலேருந்து கிளம்புனார் அப்படின்னா அந்த கேட்டு திறக்கிறது, காரு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10 கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவர் எங்கே போகிறாருங்கிறத ஃபாலோ பண்ணி ஒரு 10 கார் பின்னால் வருது, ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்கும். ஆமாம், பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கேயும் துரத்துது, பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு போனால் அங்கேயும் துரத்துது. அப்போ முழுக்க இவர் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கண்காணிப்பு வளையத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் இவர் டெல்லி போகிறது சிபிஐ விசாரணைக்கு அப்படிங்கும்போது அவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறதுலேருந்தே ஊடகங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த கண்காணிப்பை தாண்டி வேறு யாரையும் விஜய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஜயை யாரோ ஒரு எக்ஸு சந்திக்கணும் அப்படின்னா அதை பாஜகவின் தூதுவராக நம்ம எடுத்துக்குவோம். அவரையே டெல்லியில் சந்திக்கணும், சென்னையிலே சந்திச்சுட்டு போயிடலாமே. ஒருவேளை அமித்ஷாவும் விஜயை சந்திப்பதாக இருந்தால், விஜயும் மோடியும் சந்திப்பதாக இருந்தால் தான் அது டெல்லியில் நடக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது ரகசிய சந்திப்பாக இருப்பதற்கே வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இந்த சந்திப்புக்கான தேவை என்ன? இப்போ விஜய் வந்து எடப்பாடி மாதிரி பாஜகவிட்ட சரண்டர் ஆன ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர்களை எந்த காலத்துலையும் இவர் போய் சந்திக்கணுங்கிற தேவையும் அவசியமும் விஜய்க்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பாஜகவுக்கு தாவேகாவுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கூட்டணி ஜெயிக்காதுன்னு அவர்களுக்கு தோன்றினால் அவர்கள் வேண்டுமானால் கிளம்பி பனையூருக்கோ நீலாங்கரைக்கோ பட்டினப்பாக்கத்துக்கோ வந்து விஜயை சந்திக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு தேவைப்பட்டால் வரலாம்னு சொல்கிறேன். விஜய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்துல விஜய் இல்லை. இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் விஜயை பார்த்துருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்ததை பார்த்துருப்பீங்க. தலைவா படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மெர்சல், ஏகப்பட்ட படங்களோட பிரச்சனைகளையும் பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு பெரிய படம், கடைசி படம், அதுவும் டேட்டை மாற்றி இன்றைக்கி எப்போ ரிலீஸ் ஆகும்னே தெரியல. இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு. விஜயோட மனநிலை என்னவா இருக்குது? நிச்சயமாக அவருடைய மனம்ங்கிறது சஞ்சலப்பட்டு இருக்கும், அதில் எந்த மாற்றமே இல்லை. மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அதே நேரம் இதெல்லாம் விஜயை வந்து குலைத்து விடாது, அப்படியே அவரை முடக்கி போட்டுடாது. அது எனக்கு ரொம்ப உறுதியாக தெரியும். விஜய் வந்து ரொம்ப ஒரு வைராக்கியமான கேரக்டரு. எல்லாத்துக்கும் மேலே கட்சி தொடங்கும் போதே இப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருங்கிறதெல்லாம் அவர் எதிர்பார்த்த ஒன்று தான். அதனால் இதெல்லாம் வந்ததுனால அவர் அப்படி திகைச்சு போயிடுவார், அதிர்ச்சி ஆகிடுவார் அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் மேலே விஜயினுடைய கேரக்டர் என்னென்னா ரொம்ப நிதானமாக ரொம்ப மென்மையாக எதையுமே அவர் டீல் பண்ணுவார். எவ்வளோ பெரிய விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சட்டிலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர். அதனால்
இந்த எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரியான அந்த ஆட்டிடியூடை அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இன்றைக்கு அவருடைய வயதெல்லாமே ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கும். இந்த நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு மாதிரி மூன்றாம் மனிதனாக உட்காந்து பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல ஜனநாயகன் படம் அவங்க நினச்ச மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி வெளிவரல. அது வந்து உண்மையிலே ஒரு பின்னடைவு, ஒரு முக்கியமாக அவருடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்த விஷயம். இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம், வட்டிக்கு பணம் போட்டு அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் வரும். ஏன்னா கிடைக்கிற லாபம் எல்லாமே இந்த நாட்கள் தள்ளி போகிறதுனால அந்த வட்டிக்கே போயிடும். அதே மாதிரி தியேட்டருக்காரங்களும் வந்து வட்டிக்கு வாங்கி தான் ஒரு அட்வான்ஸே கொடுத்துருப்பாங்க. அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு இழப்பை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயகன் படம் தள்ளி போனதுங்கிறது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அது விஜய் நிச்சயமாக யோசிச்சிருப்பார்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த காணொலியை பார்த்த பிறகு அவருக்கு தோணணும் என்னென்னா, ஜனவரி மாதம் ஜனநாயகன் படம் வருது, ஏப்ரலில் தேர்தல் வருது. இப்போ ஜனநாயகனில் என்னதான் நீங்கள் அரசியல் பேசியிருந்தாலும் தேர்தல் வரும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் மறந்து இதுக்கு இடையில் பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களை வந்து டைவர்ட் பண்ணியிருக்கும். அதே இது இந்த படம் தாமதமாகி அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ வரும்போது அந்த வைப்பு வந்து குறையாமல் இருக்கும். அது தேர்தலில் வந்து அவருக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சமகால அரசியல் அவர் டச் பண்ணியிருக்காரு. முக்கியமாக திமுகவை அங்கங்கே சீண்டி இருக்காரு. அப்போ தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரும்போது அது வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ விஜய்க்கு கெடுதல் பண்ணுவதாக நினைத்து கொண்டு பாஜக செய்த இந்த விஷயம் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ப்ளஸ்ஸாக மாறும். அப்படி இல்லைன்னா இது வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு விஜய் நினச்சார் அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் அந்த கரூர் விஷயம், கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து எந்த வகையிலும் காரணம் இல்லை. அவர் அங்கே வந்தார், அவரை பார்க்க மக்கள் வந்து ஒரு பேரெழுச்சியோடு திரண்டு வந்ததில் ஏற்பட்ட நெரிசலில் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. ஒன்றே ஒன்று தான், இதுக்கு வந்து விஜய் நேரடியாக காரணம் இல்லை. அதே நேரம் சிபிஐ விசாரணையில் நான் மட்டும் இல்லை எல்லாரும் தெரிந்து கொள்ள நினைக்கிறது என்னன்னா இது விபத்தா அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவமா சதியா அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டு சிபிஐ விசாரணையில் வந்தால் அதுவும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தானே. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு குற்ற உணர்ச்சியில் இந்த நிமிஷம் வரைக்கும் இருப்பார், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நம்ம மேலே அன்பு கொண்டு நம்மளை பார்க்க வந்து ஒரு 41 பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு வந்து நிச்சயமாக ஒவ்வொரு நிமிடமும் அதை துடிச்சிக்கிட்டு இருப்பார். அது இல்லைங்க இது விபத்து இல்லை, இது வேற ஒன்று அப்படின்னு ஒரு விஷயம் வெளியில் வரும்போது விஜய்க்கே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஓகே, இந்த சென்சார் போர்டு இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ ஒரு மூர்க்கமாக, அதாவது இந்த படம் தள்ளி போகணும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. பொதுவாக ஒரு டீக்கரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவங்க சொல்கிறதே என்னென்னா அவங்க சொல்கிற காரணம் வந்து தள்ளி போகிறதுக்காக அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படின்னும் போது ஏன் இவ்வளோ ஆர்வத்தை காட்டுறாங்க? அதாவது இந்த பிரச்சனையை மேலோட்டமாக பார்ப்பவருடைய கருத்து தான் அது. எப்பயுமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம பார்க்குற காட்சிக்கு பின்னால் வந்து இன்னொரு காட்சி இருக்கும். நீங்கள் அதை வந்து ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இதுக்கு பின்னால் என்னங்கிறதே நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ சென்சார் போர்டு எடுத்துங்க, அவங்க வேலை என்ன, வர்ற படங்களை பார்க்குறது, இந்த படத்துக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறதா கொடுக்க வேணாமா, என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது தான் அவங்க வேலை. இந்த படமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அவங்களுடைய வேலை இல்லை, அதை அவங்க செய்யவும் மாட்டாங்க. இப்போ அவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன வேலி தகராறா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த தணிக்கை வாரியத்தை யாரோ இயக்குகிறார்கள். யாரோ இயக்குகிறார்கள்னா யாராக இருக்கும்? இன்றைக்கி ஒன்றியத்தை ஆள்கிற பாஜக அவர்கள் சொல்வதைத்தான் இன்றைக்கி இந்த தணிக்கை வாரியம் கேட்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஒன்றியத்தை ஆள்கிறவர்களுடைய ஏவல் நாய்களாக தான் இங்கே இருக்கிற அமைப்புகள்லாம் இருக்குது. அது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், வருமான வரித்துறையாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், அதில் இன்றைக்கு தணிக்கை வாரியமும் சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன நோக்கம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு இப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த படத்தினுடைய ரிலீஸை தள்ளி வைக்க முடியும். ரிலீஸை தள்ளி வைப்பதன் மூலம் விஜயிடம் இவர்கள் நடத்த இருக்கின்ற அந்த பேரம் இருக்குல்ல, அதற்கான அவகாசத்தை உங்களால் எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். இப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இதை கருவியாக வச்சுட்டு விஜயை மிரட்ட முடியாது. அதை ஒரு வாரம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா விஜயை மிரட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு வாரம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்கிது, அதுக்கு அப்பீல் போகிறாங்க. யாரோ இவங்க போனாலும் அவங்க போனாலும் உச்சநீதிமன்றத்தில் உடனே தீர்ப்பு கிடைக்க போகிறதில்ல, அதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ இந்த நேரத்தையும் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்த அல்லது அவரை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான ஒரு அவகாசமாக அதை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. ஸோ இதை தவிர வேறு எந்த
காரணமும் இருப்பதற்கு வாய்ப்பு. சார் இப்போ ஜனவரி 26க்கு மேக்சிமம் படம் வந்துடும் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது. அதை விட்டுட்டா பிப்ரவரி முதல் வாரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் எதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறது ஜனநாயகன் படம் இந்த மாதம் வெளிவருவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த 2 நீதிபதிகள் அமர்வு வந்து 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க. அது வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, அதுக்கு முன்னாலே நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் இவங்க உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. இப்போ அந்த உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வரும்போது இது வெறுமனே தணிக்கை வாரியம் வெர்சஸ் ஜனநாயகனாக இருந்தால் ஜனநாயகனுக்கு ஃபேவரான ஒரு தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். என்ன, நம்ம சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகிறாரு. அப்போ அவர் ஆஜராகிறார் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது தான் அந்த நீதிமன்றங்களால் புரிந்து கொள்ளப்படுகிற உண்மை. இப்போ இது வந்து உச்சநீதிமன்றம் போகும்போதும் துஷார் மேத்தா வந்து ஆஜராகிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அங்கே இருக்கிற நீதிபதிகளுக்கு இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது, இந்த படம் வருவதை பாஜக விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு உண்மை அவர்களுக்கும் தெரியும். ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது டப்புன்னு வந்து ஓகேங்க இல்லைங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் இருந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இதன் மூலமாக இது மேலும் சில நாட்கள் இந்த வழக்கு விசாரணை வந்து இழுத்தடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஜனவரியில் அந்த படம் ரிலீஸ் ஆகாது, ஒரு பிப்ரவரியை நோக்கி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் புதுசாக இன்னொரு சிக்கலும் இந்த படத்துக்கு இருக்குது. என்னென்னா, இப்போ தேர்தல் இன்னும் இங்கே அறிவிக்கலை, தேர்தலை அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த தேர்தலுக்கான அந்த விதிமுறைகள்லாம் வந்து நடைமுறைக்கு வந்துடும். அப்படி வந்த பிறகு ஜனநாயகன் படத்தை தியேட்டருக்கு கொண்டு வருவதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. நாங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் தியேட்டருக்கு வர்றோன்னு வந்துட முடியாது. ஏன்னா இது அரசியல் ரீதியான படம் அப்படிங்கிறதுனால இதுக்கு இன்னொரு குழு இந்த படத்தை பார்த்து இந்த தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரலாமா வரக்கூடாதாங்கிறத அவங்க டிசைட் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. அப்படி ஒன்று நடந்தால் ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்பு கூட வராது. ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ அரசியல் இருக்குது, புரியுதா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், திமுகவை எதிர்த்து இந்த படத்தில் நிறைய காட்சிகளும் வசனங்களும் இருக்குது. இந்த படம் வந்தால் இது எங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும், அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு அவங்க வந்து ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக ஜனநாயகன் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ரிலீஸ் தான் போகும். ஸோ அப்படி ஒரு ஆபத்தும் ஜனநாயகனை சூழ்ந்து இருக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனநாயகத்தை ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தையும் ஒரு பேராபத்து சூழ்ந்திருக்கு. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் சாட்டையை கையில் எடுத்ததான் பிரச்சனைன்றாங்களே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாரு. அதற்கு விஜயை ஆதரிக்கிற கூட்டம் மட்டும் பத்தாது, எம்ஜிஆரை ஆதரிக்கிற கூட்டமும் வேணும்னு நினச்சி தான் அவர் எம்ஜிஆரை வந்து தன்னோடு இணைத்து கொள்கிற ஒரு வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அதனுடைய ஒரு பகுதியாக ஜனநாயகன் படத்தில் அப்படி ஒரு காட்சியை வச்சுருக்காரு. எம்ஜிஆருடைய சாட்டையை எடுக்கிறது, அவருடைய நான ஆணையிட்டால் பாடலை பாடுறது, எம்ஜிஆரையே தலங்கிறது, இது எல்லாமே எம்ஜிஆர் அபிமானிகளை தன் பக்கம் திருப்புகிற ஒரு உத்தி தான். ஏன்னா இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வந்து இன்றைக்கி பாஜகவுடைய அடிமை கட்சியாக அமித்ஷாவுடைய காலடியில் கிடக்கு. அந்த கோபமும் வருத்தமும் ஆதங்கமும் ஒவ்வொரு எம்ஜிஆருடைய ரசிகனுக்கும் இருக்கும். அப்போ அவன் வந்து இந்த மாதிரி மனம் வெதும்பி போன சூழ்நிலையில் இவர் எம்ஜிஆரை தொடர்ந்து ப்ரைஸ் பண்ணும்போது விஜய் உருவத்தில் அவன் எம்ஜிஆரை பார்த்துட்டான் அப்படின்னா அவனுடைய ஓட்டு தாவேக்காவுக்கு தான், கண்டிப்பாக அதிமுகவுக்கு போகாது. இந்த மாற்றங்கள்லாம் நடக்கணுங்கிறதுனால தான் இவர் எம்ஜிஆரை தொடர்ந்து அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி. நன்றி.